तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அமைதியாக செயல்படும் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தும் மாதம்தான். சூரியன் கேது சஞ்சரிக்கிறதுனால சிக்கல் நெருக்கடி ஏற்படும் என நீங்கள் பயப்பட வேணாம். குரு பகவானின் பார்வையால் அனைத்து சிக்கல்களில் இருந்தும் வெளியே வரப்போகிறீங்க. குரு பார்த்துச்சுன்னா
கோடி புண்ணியம் என்ற வார்த்தையும் நீங்கள் உணர போகிறீங்க. உங்கள் செல்வாக்கெல்லாம் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் பார்க்க போகுது. அதே நேரத்தில் பணிபுரியும் இடத்தில் வேலை பளு என்பது கூடுதலாகவே இருக்கும். அதில் ஆதாயமும் இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் பலிக்கும். இருப்பினும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பதும், அரசு பணியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக பணியாற்றுவதும் நல்லது. நியாயமான வருமானத்திற்கு மேற்பட்ட எந்த ஒரு வருமானத்திற்கும் இந்த மாதத்தில் ஆசைப்பட வேணாம். அதனால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். புதன் பகவானின் சஞ்சாரத்தினால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வருமானம் உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, லட்சுமி நரசிம்மரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளங்கூடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சதயம். நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் கேது, சூரியன், குரு, செவ்வாய் ஆகியோரின் சஞ்சாரத்தினால உங்கள் மனக்குழப்பம் அதிகரிக்கும். இது உங்களுக்கு சோதனை காலம்தான். குலதெய்வத்தின் அருளால் பொறுமையுடன் இருந்து சாதனையெல்லாம் நீங்கள் படைப்பீங்க. கோயில் வழிபாட்டினால் நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும். குரு பகவானின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் திறமை பிறரால் அறியப்படும். தொழிலில் இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்திடக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உயரும். செலவு செய்து ஒருவர் சிலர் தங்கள் பெருமையை நிலைநாட்டிக் கொள்வாங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலமும், வர்த்தகம் புரிகிறவங்களுக்கு பணியாளர்கள் துணையும் கிடைக்கும். இந்த நேரத்தில் புதன் பகவானின் சஞ்சாரம், சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால சட்ட விவகாரங்கள் அனுகூலமாகும். வீண் வம்பு வழக்குகள் காணாமல் போகும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரம் விருத்தியாகும். தொழில் முன்னேற்றமடையும். பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வராகி அம்மனை வழிபட்டோம்னா வளம்லாம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நாளை நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்படக்கூடிய மாதம்தான். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். உங்களின் நிலை உயரும். எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும் அதை மாற்றும் சக்தி உங்களுக்கு உண்டாகும். அஷ்டம, ஜீவன, விரயஸ்தானங்களுக்கு குரு பகவானின் பார்வைகள் உண்டாவதனால் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உடல்நிலை சீராகும். தடைப்பட்ட வேலை மீண்டும் நடைபெறும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும். வருவாய் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம்லாம் வாங்கி போடுவாங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இணக்கமான நிலை உண்டாகும். பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஒரு சிலர் புதிய சொத்துலாம் வாங்குவாங்க. வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் உண்டாகும். பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் தோன்றும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதும், காவல்துறையில் இருக்கிறவங்க கடமை உணர்வுடன் பணியாற்றுவதும் அவசியம். இல்லாட்டி வேலையில் சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும். புதனின் அருளால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நவகிரக குரு பகவானை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதத்தில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.